ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மல்லிகைப்பூ வச்சு மாலை கட்டு மாதிரி கட்டுறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த மல்லிகைப்பூ கூட நம்ம வீட்டில் உள்ள பூவை வச்சு மிக்ஸ் பண்ணி கட்டலாம் தான் கட்டி பார்த்தேங்க. இது வந்து கோழிப்பூன்னு சொல்லுவாங்க. இந்த கோழிப்பூவை மிக்ஸ் பண்ணி 5 அடுக்கு அதை வச்சுக்கிட்டு கோழிப்பூவை ஒரு வருஷம் வச்சு கட்டலான்னு கட்டி பார்க்கங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு முடி பூ கட்டி வச்சுக்கணுங்க. அந்த பூவை வந்து அப்படியே திருப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மல்லிகைப்பூவை அந்த காம்புக்கு மேலே அப்படி வைக்கணுங்க. இதாங்க பெரிய விஷயம். நான் வந்து இதை வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேங்க. கொஞ்சம் தூரம் வரும், அதுக்கப்புறம் இந்த காம்பு வந்து அப்படியே உருந்து வந்துடுங்க. ரொம்ப ஒரு வாரமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேங்க, விடக்கூடாது. இந்த பூவை எப்படியாவது கட்டி பழகணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி நான் கட்டி பழகிட்டேங்க. என்னை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ட்ரை பண்ணி நம்மளால் முடியும்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம செய்து முடிச்சுடுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் ட்ரை பண்ணி இந்த மாதிரி போட்டது கிடையாது. இப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ஆசைகள்லாம் வருங்க. இந்த கோழிப்பூ வந்து ஒரு பூ வச்சு கட்டினேங்க. அது என்னதோ எனக்கு பிடிக்கல. சரி, அதை எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக ஒரு வருஷம் ஃபுல்லாகவே கோழிப்பூ அந்த பூவை வச்சு கட்டிடலான்னு அந்த பூவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கோழிப்பூ வச்சு கட்டினாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருந்துங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் கட்டினேன். பூ கட்டுறதுக்கு பல முறைகள் இருக்குங்க. நான் வந்து இப்போ தான் ஒவ்வொன்றா கற்றுக்க ஆரம்பிக்கிறேங்க. இந்த மாதிரி என்னை மாதிரி தெரியாதவங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கெட்ட செமியும் அது ஒரு சந்தோஷம் தாங்க. அது ஒரு நமக்கு என்ன ஒரு சொல்லுதுன்னு இன்ட்ரெஸ்ட்டை இன்னும் நல்லா கூட்டுங்க. சரி, இது அழகாக வந்துட்டு இனி அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு எனக்கு இப்போ தான் ஒரு ஆசை வருது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.